கொழும்பிலே முன்னாள் போராளி ஒருவர் துப்பாக்கி மற்றும் ரவைகளுடன் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியாக அவர் வழங்கிய தகவலுக்கு அமைய வவுனியாவிலே கைக்குண்டுகள் மற்றும் துப்பாக்கி ரவைகள், ஐஸ் போதைப் பொருள், போதை மாத்திரைகள் என்பன மீட்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து கொழும்பிலும் இருவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவ்வாறு அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்ய முயற்சிப்பவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்றும், அது தவிர பல முன்னாள் போராளிகள் இராணுவத்திடம் சிக்காமல் இங்கு புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்படாமல் அவர்கள் வெளியிலே சென்றிருக்கின்றார்கள், அதாவது வெளிநாட்டுக்கும் சென்றிருக்கின்றார்கள், ஏனைய பகுதிகளிலும் இருக்கின்றார்கள். அவர்கள் புலிகள் அமைப்பை மீளுருவாக்குவதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகள் கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இருந்து தெரிய வருவதாகவும், அதுவிட புலிகளை மீளுருவாக்க முயற்சிக்கும் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கை வருகின்றார்கள், அவர்கள் விசாரணை வலயத்திற்குள் உட்படுத்த வேண்டும் என்றும், அதுதவிர இவ்வாறு முன்னாள் போராளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் போதைப் பொருளும் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய புலிகள் போதைப் பொருள் கடத்தலில் அல்லது போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டார்கள் என்பது இதிலே தெரிகின்றது என்கின்ற அடிப்படையிலும் சர்வஜன அதிகாரம் கட்சியின் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார்த் ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார். ஆகியவர் அவரது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்ற பதிவிலும் இது தொடர்பாக குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன நடந்தது, என்ன நடக்க போகின்றது, இது தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினையும் கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். கொழும்பிலே கொம்பனி தெருவிலிருந்து கிரிபத்கொட நோக்கி மூவர் காரிலே பயணித்திருக்கிறார்கள். அப்போது காரில் திடீரென்று ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது நபர் ஒருவர், அதாவது வவுனியாவை சேர்ந்த முன்னாள் போராளி ஒருவர் அந்த காரில் இருந்து இறங்கி முச்சக்கர வண்டி ஊடாக பயணித்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் கிரிபத்கொட போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அந்த நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். கைது செய்யப்பட்ட அந்த முன்னாள் போராளியிடம் இருந்து துப்பாக்கியும் துப்பாக்கி ரவைகளும் மீட்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக அது தொடர்பாக அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அந்த விசாரணையின் அடிப்படையிலே அவர் வழங்கிய தகவலின் அடிப்படையிலே நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த இளைஞனின் செட்டிகுளம் பகுதியில் இருக்கின்ற வீடுகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அப்போது கைக்குண்டுகள், துப்பாக்கி ரவைகள், போதை மாத்திரைகள், ஐஸ் போதைப் பொருள் போன்றன மீட்கப்பட்டிருந்தது. அதுதவிர இவற்றுக்கு உதவியதாக மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் ஏற்கனவே நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபர் என தெரிய வருகின்றது. அதுதவிர இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களின் தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதுதவிர இவ்வாறு முன்னாள் போராளி வழங்கிய தகவலுக்கு அமைய முதல் முறையாக கைது செய்யப்பட்ட அந்த இளைஞரின் வங்கி கணக்கில் அதிகளவான பணம் பெண் ஒருவரால் வைப்பிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எனவே வங்கி கணக்குகளும் தற்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக பல்வேறு கோணங்களிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதேவரை இவர்கள் வாட்ஸ்அப் குழு ஒன்றினையும் இயக்கி இருக்கின்றார்கள் என்பது தெரிய வருகிறது. ஆகையால் இவர்கள் பயங்கரவாத குழுக்களுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கின்றார்களா அல்லது மறைமுகமாக தொடர்பில் இருக்கின்றார்களா என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆகவே இதெல்லாம் புலிகள் அமைப்பை மீளுருவாக்க செய்த முயற்சி என்று இதுவரை அரசாங்க தரப்பிலிருந்து எந்தவித உத்தியோகபூர்வமான அறிவித்தலும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இவ்வாறான சூழ்நிலையில் சர்வஜன அதிகாரம் கட்சியின் யாழ் மற்றும் கிளிநொச்சி அமைப்பாளரான அருண் சித்தார்த் அவர்கள் ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தியிருந்தார். அதுதவிர அவரது முகநூல் பக்கத்திலும் பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அனைவருக்கும் தெரியும், இந்த அருண் சித்தார்த் எனப்படுகின்ற நபர் புலிகள் அமைப்புக்கு எதிரானவர், புலிகள் அமைப்புக்கு எதிராக பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற நபர். இவ்வாறான சூழ்நிலை தான் இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அப்போது அவர் குறிப்பிட்ட விடயங்கள் என்னவென்று சொன்னால், இந்த புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்ய முயற்சிக்கின்றவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆகவே தற்பொழுது நாட்டில் இருக்கின்ற அனைவரும் கூறுகின்ற ஒரு விடயம், இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்பட வேண்டும். இது ஒரு கொடுமையான கொடூரமான சட்டம். இந்த சட்டத்தால் இன மத பேதமின்றி யார் வேண்டும் என்றாலும் எப்போதும் பாதிக்கப்படலாம். ஒருவேளை அருண் சித்தார்த் கூட காலப்போக்கில் இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படலாம். ஏற்கனவே பிள்ளையார் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இவ்வாறான நிலையில் அருண் சித்தார்த் அவர்கள் இப்படி ஒரு கருத்தை கூறுகின்றார். அதுதவிர புலிகள் அமைப்பிலிருந்து போராடிய பலர் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்படாமல், இராணுவத்திற்கு தெரியாமல் அவர்கள் வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள், அதாவது வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள், அல்லது வேறு இடங்களில் பதுங்கி இருக்கிறார்கள், அல்லது அவர்கள் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்படவில்லை. இவ்வாறானவர்கள் புலிகளை மீளுருவாக்கம் செய்ய முயற்சிக்கிறார்கள். அதுதவிர புலிகளை மீளுருவாக்கம் செய்ய முயற்சிக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் இலங்கைக்கு வருகின்றார்கள். அவர்களை
விசாரணை வலயத்திற்குள் உட்படுத்த வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். ஆகவே முதலீடுகள் செய்ய இங்கே வாருங்கள், இலங்கை பொருளாதார நெருக்கடியை சந்திக்கின்றது, எனவே புலமை தமிழர்கள் இங்கு வர வேண்டும் என்று அரசாங்கம் கூவி கூப்பிடுகின்றது. ஆனால் அறிஞ்சித்தா சொல்லுகின்றார், புலமை தேசத்திலிருந்து அந்த எண்ணத்தில் இருக்கின்றார்கள், அப்படி வருகின்றவர்களை விசாரணை வலயத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்று. இது யாருக்கு பாதிப்பாக அமையும் என்பதை அவர் யோசிக்கவில்லை. ஆகவே இவ்வாறான கருத்துக்களை நாம் கடந்து அவர் இன்னும் ஒரு கருத்தை டக்ளஸ் சிவானந்த் அவர்கள் கூறியது போல கூறுகின்றார். புலிகள் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டார்கள் என்பதற்கு இந்த முன்னாள் போராளி அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது மீட்கப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் தான் சான்று என்று குறிப்பிடுகிறார். ஆகவே 2009ஆம் ஆண்டு உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து விட்டது. தற்பொழுது நடந்த சம்பவம், அதாவது போதைப் பொருள் எல்லாம் பதுக்கி வைத்திருந்த ஒரு இளைஞன், எனவே அந்த இளைஞனுக்கு புலிகள் அமைப்புக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. புலிகள் அமைப்பு அழிந்து போகின்ற அந்த காலகட்டத்தில் அல்லது உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு வருகின்ற அந்த காலகட்டத்தில் அந்த இளைஞன் சிறுவனாக இருந்திருப்பார். அப்படியெல்லாம் இருக்கிற நிலையில் புலிகள் தான் இவ்வாறு போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டார்கள் என்பது இதனூடாக தெரிகின்றதாம் என்று அவர் ஒரு கருத்தை கூறுகின்றார். இந்நிலையில் இது தொடர்பாக அவர் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தார். அந்த ஊடக சந்திப்பிலே அவர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன். வணக்கம். நேற்று முன்தினம் கொழும்பில் முன்னாள் புலிகள் உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கொழும்பில் துப்பாக்கியுடன் கிரிபத்கொட என்கின்ற இடத்தில் இருக்கிற ஒரு விடுதியில் வச்சு T56 ரக துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் கொடுத்த தகவல்களுக்கு அமைய வவனியா நேரிக்குளம் என்ற பகுதியில் வீட்டொன்றின் நிலத்துக்கு கீழே இருந்து அதாவது அவர் கொடுத்த தகவல்களுக்கு அமைய கொழும்பில் நேற்று முன்தினம் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டிருந்த நபர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பில் இருந்து வந்திருந்த புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் வவுனியா மாவட்ட குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரும் இணைந்து செட்டிக்குளம், துட்டுவாகை மற்றும் நேரியகுளம் பகுதிகளில் உள்ள 2 வீடுகளில் சோதனை மேற்கொண்டனர். இதன் பொழுது வவுனியா நேரியகுளம் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து 86 கைக்குண்டுகள், T56 ரக துப்பாக்கிக்கான தோட்டாக்கள், கை துப்பாக்கி தோட்டாக்கள், 5600 போதை மாத்திரைகள், 10 கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன மீட்கப்பட்டுள்ளதாக இந்தியான் பத்திரிகை செய்திகள் தெரிவிக்குது. இதில் மிக பாரிய அளவில் ஒரு பாதுகாப்பு பிரச்சனை ஒன்று நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்குது. நாங்கள் தொடர்ச்சியாக இது குறித்து பேசிக்கொண்டிருந்தோம். இந்த அரசு தேசிய பாதுகாப்பு சம்பந்தமாக பெருத்த அசட்டை ஈனத்தில் இருப்பதாக எங்களுக்கு தெரியுது. இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் தொடுத்து பார்க்கல. உதாரணமாக கனடாவில் இன அழிப்பு என்று சொல்லி புலிகளிட இலங்கையிட வரைபடத்தை மாற்றி ஒரு பயங்கரவாத குழுவாக தடை செய்யப்பட்டிருக்கின்ற புலிகள் உருவாக்கிய ஒரு வரைபடத்தை இலங்கை வரைபடமாக ஒரு சிலையாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் ஒரு உள்நாட்டு யுத்தம் நடந்ததே தவிர இனங்களை குறிவைத்து இந்த முழு ஒட்டுமொத்த இனத்தையும் அழிக்க வேண்டும் என்ற ரீதியில செயல்பாடுகள் இடம்பெற்று இருந்தால் தமிழ் மக்கள் இந்த நாடு பூராகவும் பரவி வாழ்ந்திருக்க முடியாது. சிங்கள மக்கள் பெரும்பாலான இடங்கள் வசிக்கின்ற பெரும்பாலான இடங்களில் கூட தமிழ் மக்கள் வாழ்ந்திருந்தார். அப்ப அரசு என்ற ரீதியில கனடாவிலையும் புலிகள் தடை செய்ய பயங்கரவாத அமைப்பாக தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். அப்ப இந்த அரசு எமது நாட்டின் இறையாண்மைக்கு சவால் விடுக்கின்ற இந்த செயலுக்காக ராஜதந்திர ரீதியில கடுமையான நடவடிக்கைகள் எடுத்ததாக தெரியல. அதே போன்று பிரான்சில் புலிகளின் ஆலோசகராக அரசியல் தத்துவாசிரியராக இருந்த ஆண்டன் பாலசிங்கத்துக்கு சிலை எழுப்பதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டு ஆரம்பகட்ட வேலைகள் ஆரம்பித்திருக்கின்றது. அது தொடர்பாகவும் இவர்கள் இதுவரைக்கும் கடுமையான ராஜதந்திர நடவடிக்கைகள் எடுத்ததா தெரியல. மேலும் யாழ்ப்பாணத்தில் புலிகளின் தலைவர் பிரபாகரன் படத்தை போட்டு பிறந்த நாள் கொண்டாடின சிவாஜிலிங்கம் கைது செய்யப்படல. ஆனால் முகநூல்ல புலிகளிட இலச்சினைகளை அல்லது அவர்களுடைய தலைவரை முகநூல் பதிவுகள் போட்டதாக சாதாரண இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அப்ப இங்க சட்டம் மிகவும் ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி அமுல்படுத்துறத காணக்கூடியதா இருக்கு. ரெண்டாவது, தேசிய ஐக்கிய இந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி ஆகிய இந்த அரசின் தேர்தல் பிரச்சார
பாட்டொண்டு வல்வெட்டித்துறையில தேசிய தலைவரை தந்த மண்ணை அண்டு போடப்படுகிறது. அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கல. இப்ப எங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது, இவர்கள் இந்த அரசு இந்த பயங்கரவாத மீளுருவாக்கத்துக்கு சாதகமாக சாதகமான இடத்துல இருக்கோ என்கின்ற சந்தேகம் ஒன்று இருக்குது. இப்ப இஸ்ரேல் கொடியை மிதிச்சதற்காக ஒரு இஸ்லாமிய இளைஞன் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு பிரிவால கைது செய்யப்பட்டு அண்மையில தான் அவர் பிணை வழங்கப்பட்டார். அப்ப கைது செய்யப்பட்டிருந்தார். அப்ப இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு முயற்சிக்கின்ற இந்த அரசு பலஸ்தீன மக்களுக்கு எதிரான பாரிய குற்றங்களை இழைத்துக் கொண்டிருக்கிற இஸ்ரேலுக்கு சார்பாக நடக்கிற இந்த அரசு இந்த நாட்டு மக்களின் தேசிய பாதுகாப்பு, இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு இப்பொழுது இந்த மாதிரி முன்னாள் புலிகள் ரீக்ரூப் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் அவர்கள் இந்த நாட்டில் ஒரு பயங்கரவாத நடவடிக்கைகள்ல ஈடுபடுறதுக்கான முன் தயாரிப்புகளாக நாங்கள் இந்த விடயங்கள், இந்த கைது செய்யப்பட்ட முன்னாள் புலியிட தகவல்களை வச்சு பார்க்கல எங்களுக்கு அனுமானிக்க கூடியதா இருக்குது. ரெண்டாவது, புலிகள் பாருங்க, இப்ப இதுல கைது செய்யப்பட்டவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அப்ப நெடுகளும் புலிகளை புனிதர்களாக்குபவர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது, புலிகள் சர்வதேச ரீதியில் இதே மாதிரி போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதற்கான அறிக்கைகள் இருக்கு. இப்ப நீங்க ஜேம்ஸ் டிஃபென்ஸ் வீக்லி என்று சொல்லப்படுகின்ற இந்த பயங்கரவாத குழுக்கள் தொடர்பாக அறிக்கை இடுகின்ற அமெரிக்க சஞ்சிகைகள் இருக்கு. அமெரிக்கன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் USSD என்று சொல்லப்படுகின்ற ராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கைகள் இருக்குது. மேலும் பயங்கரவாத குழுக்கள் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை இடுகின்ற இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் என்கின்ற அறிக்கைகள் இருக்கு. இந்த அறிக்கைகள் எல்லாமே சொல்லி இருக்குது, இவர்கள் தமது ஆயுத கொள்வனவுக்காக சர்வதேச ரீதியில் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்று. அதே போன்று அதன் நீட்சியாக எங்களுக்கு சொல்லலாம், யாழ்ப்பாணத்திலையும் இந்த தமிழர் பிரதேசத்தில் குடாநாடுகளில் இந்த கரையோர பிரதேசங்களில் இன்றைக்கு போதைப் பொருள் முதலாளிகளாக அல்லது மிக பாரிய அளவில் போதைப் பொருள் கடத்தல்காரராக இருப்பவர்கள் யார் என்று பார்த்தால் 99% முன்னாள் புலிகளாக இருக்கின்றார்கள் என்பதை தரவுகள் அடிப்படையில், புலனாய்வு தகவல்கள் அடிப்படையில் எங்களால் சொல்ல முடியும், நிரூபிக்க முடியும். பேர் விவரங்களுடன் எங்கள்கிட்ட சில இடங்கள்ல ஆக்கள் தந்த தகவல்கள் இருக்குது. அது நாங்கள் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் தெரியும் யார் யார் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுறோம். அப்ப தமிழ் மக்கள் ஒன்றை புரிஞ்சு கொள்ள வேணும், எப்பவும் புலிகளை புனிதர்களாக சித்தரிப்பவர்களுக்கு இந்த மாதிரியான தகவல்களை இருட்டடிப்பு செய்து இந்த புலிகளை ஒன்றுமே செய்யாத அப்பாவிகள் மாதிரி உங்கள்கிட்ட காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டாவது, புலிகள் பாலியல் குற்றங்கள் செய்ததற்கான ஆதாரங்கள் நாங்கள் முன்னலும் வெளியிட்டிருந்தோம். இது 1991ஆம் ஆண்டு பத்திரிகை செய்திகள். இதுல பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட 2 நேற்று விடுதலை புலிகளால் மரண தண்டனை வழங்கப்பட்டது. அப்ப யார் அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் என்று பார்த்தால் விடுதலை புலிகளை இயக்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் தான் 2 பேருக்கு மரண தண்டனை வழங்கி இருக்கிறார். அப்ப அவருடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் 2 பேர் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார். 2 பெண்களை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்திருக்கணும். அதுக்காக மரண தண்டனை கொடுத்த பத்திரிகை செய்தி. சரி, அப்புறம் இன்னொரு பத்திரிகை செய்தி, பெண்ணொருவரை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்த முயன்ற காரணத்துக்காக. இப்ப இதுல பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தினதுக்காக மரண தண்டனை, இதுல பாலியல் வன்முறை செய்யறதுக்கு முயன்ற காரணத்துக்காக புலிகள் இயக்கத்தை சேர்ந்த அந்தோணி பிள்ளை கிறிஸ்டி என்பவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. மகேந்தி இளவாளன் ரைட் போட்டிருக்கு. அப்போ பாலியல் வன்முறைக்கு முயற்சி செய்ததாக மரண தண்டனை கொடுத்திருக்கணும். இன்னும் 2 பேர் பாலியல் வன்முறை செஞ்சதால மரண தண்டனை கொடுத்திருக்கணும். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஒரு இடத்துல சொன்ன தகவல் இருக்குது, ஒரு முன்னாள் மூத்த விடுதலை புலி உறுப்பினர் ஒரு ஆசிரியரை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தி அவருடைய உள்ளாடையாள கழுத்தை நிறுத்தி கொன்றதாக ஆதாரங்கள் இருக்குது அவர் சொன்னது. அப்ப இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் புலிகளால பல்வேறு இடங்கள்ல நிகழ்த்தப்பட்டிருக்கிறதாக நாங்கள் பழைய பத்திரிகை செய்திகள் எடுத்து பார்க்கல நாளொன்றுக்கு இந்த மாதிரி செய்தி வந்து கொண்டே இருந்திருக்கு. அப்ப புலிகள் புனிதர்கள் இல்லை, இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பெண்கள் யார்? தமிழ் பெண்கள், எமது பெண்கள் மீது தான் இந்த அத்துமீறல் நிகழ்ந்திருக்கின்றது. சரி, அப்புறம் சட்டம், இந்த சட்டத்தை பாருங்க, பாலியல் வன்முறைக்கு முயற்சித்தவருக்கும் மரண தண்டனை, பாலியல் வன்முறை செஞ்சவருக்கும் மரண தண்டனை, பாலியல் வன்முறை செய்து கொலை செஞ்சவருக்கும் மரண தண்டனை. அப்ப இந்த பாலியல் வன்புணர்வுக்கு முயற்சி செய்தவன் இருக்கிறான், இவன் வீட்டை போய் யோசிப்பான், என்ன அடே அந்த புள்ள தப்பி போயிட்டுது, இப்ப இது போய் என்னைய காட்டி கொடுத்த என்னைய இவங்க சுட்டு கொண்டுருவாங்க, ஆக இப்ப இந்த புள்ளைய கொலை செய்வாங்க என்று யோசிக்கலாம் தானே.
ஸோ பாருங்க நீங்க இவியல் இந்த தண்டனைகள் கொடுக்கறதுக்கு முதல் இவியல் எந்த சட்ட கல்லூரியில படிச்சவின, எந்த நீதிமன்றத்தில் வேலை செஞ்சவின, இவையோட படிப்பு அறிவு எவ்வளவு, துப்பாக்கி தூக்கினவன் எல்லாம் நீதிபதிகளாக ஆகினது உங்களுக்கு பார்க்க தெரியலையா? பிறகு இதுல மிக முக்கியமான விடயம் என்னண்டா, இவியல் இந்த எந்த புலி உறுப்பினர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்த முயற்சித்தார் என்று மரண தண்டனை கொடுத்துச்சு நம்ம இந்த மகேந்தி இளவாளி என்று சொல்றவட்ட வீட்டை பல நாட்களுக்கு பிறகு போய் அவருடைய அம்மாவுக்கு சொல்லி இருக்கணும், தவறுதலாக உங்களுடைய மகன் மீது இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டது, இவர் இந்த குற்றத்தை செய்யலை என்று பிறகு எங்களுக்கு அறிஞ்சது. இந்த பெண் வந்து இவரை சிக்க வச்சிருக்கிறார், இந்த மாதிரி ஒரு குற்றம் செய்ததாக அந்த பெண் பழிவாங்கி இருக்கிறார் அவர்களுக்கு இடையில இருந்த தனிப்பட்ட உறவு காரணமாக, சரியா என்று சொல்லி இந்த புலிகள் இயக்க உறுப்பினரை மேஜர் தரத்துக்கு நாங்கள் தரம் உயர்த்தி இருக்கிறோம் என்று அந்த தாயிடம் போய் சொன்ன பிறகு அந்த தாய் உட்கார்ந்திருந்த கதிரையால் எழுப்பி அடிச்சிருக்கிறார். அடிச்சு தூசணங்களால பேசி நீங்க தர மேஜர் பட்டத்தால் என்னுடைய மகன் என்ன திருப்பி கொண்டாந்து தருவியான். அப்ப பாருங்க, நீங்கள் இதை ஆதரிக்கிறவர், புலிகளை ஆதரிக்கிறவர்கள் யோசிங்க, என்ன மாதிரியான தண்டனை முறையும் என்ன மாதிரியான நீதி விசாரணைகள் இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் என்று. இதைத்தான் நாங்கள் பாசிஸ்ட் ஐடியாலஜி என்று சொல்றோம். பாசிச சித்தாந்தம் இவ்வாறு தான். இது சமூகத்துக்கு இது ஒரு நல்ல நாகரிக சமூகத்துக்கு உகந்த செயல்பாடா? இந்த உயிரை திருப்பி மீட்கேலுமா? இந்த இளைஞனை இன்றைக்கு சுட்டு கொன்ற பிறகு, இந்த இளைஞன் தவறு செய்யல என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு என்னன்னு இந்த குடும்பத்துக்கு இவர்கள் நியாயம் வழங்க? இது மாதிரி பல்லாயிரக்கணக்கான கேஸ் இருக்குது. புலிகள் போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டிருந்தார்கள், பாலியல் குற்றங்கள் செய்திருந்தார்கள், ஆதாரத்தோட உங்களுக்கு காட்டி இருக்குது. இந்த அரசுக்கு நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம், மீண்டும் புலிகள் இங்கு மீள உருவாக்குறதுக்கான நடவடிக்கைகளை காணக்கூடியதாக இருக்குது. வெளிநாடுகள்ல இருந்து இந்த நாட்டுக்குள்ள வந்து வெளிநாடுகள்ல இருந்து புலிகளை ப்ரமோட் பண்ணி மீளுருவாக்கத்துக்கு முயற்சி செய்த பலர் இன்று இந்த நாட்டுக்குள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளால வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இவர்களையும் நீங்கள் விசாரணை வலயத்துக்குள் உட்படுத்த வேணும். முன்னாள் புலிகள் பலர் புனர்வாழ்வு அளிக்கப்படாமல் தப்பி சென்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் மீள இங்க இந்த பயங்கரவாத செயல்பாடுகளை மீள உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறதாக தகவல்கள் இருக்குது. ஆகவே இதை இப்ப நாங்க சொன்ன உடனே வந்து சொல்ல வேண்டாம், ராஜபக்ச ஆக்களுக்காக இவர் தொடங்கிட்டார், மீண்டும் அவியல் ஆட்சியை கொண்டு வரதுக்கு புலிகளை உருவாக்கம் என்று பயப்பீதிய கிளப்புறண்டில்லை. இது ஆதாரங்களோட பிடிபட்ட நபர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேலுக்கு ஒரு சட்டம், இஸ்ரேலை பாதுகாக்க முயற்சி செய்யற மாதிரி இல்லாமல் இஸ்ரேலை பாதுகாக்கிற அதே நேரம் இங்க இருக்கிற மக்களை பாதுகாக்க வேணும். அதுக்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்றோம். இப்ப இவரையும் நாளைக்கு அரசியல் கைது என்று சொல்லி ஒரு கும்பல் வரலாம். இப்ப இவேட ஸ்ட்ராட்டஜி, இவேட கோஷம் என்னன்னா, இப்ப ஆயுதம் கையில இருந்தா போராளி, செத்து போன அவரை பல பேரை கொலை செஞ்சு போட்டு அவரும் செத்து போன அவர் மாவீரர், புடிபட்டுட்டினம்டா இவன் அரசியல் கைது. சரியா? அந்த வவுனியாவில் ஒரு ஆள் அரவிந்தன் அண்டு அவர்கிட்ட வீடியோ இருக்கு, உங்களுக்கு போட்டு காட்டலாம். அங்க அமைதியாக கொல்லப்பட்ட புலிகளால கொல்லப்பட்டவர்கள படத்தை வச்சு அங்க கொஞ்சம் இளைஞர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்யக்கல, இவர் போய் அங்க அதுல நின்று கொண்டு சொல்றார், நான் யார் தெரியுமா, நான் முன்னாள் புலி, எடு இந்த படத்தை எல்லாம் தெரியுமா என்ன செய்வேன் என்று சொல்லி வன்முறையில ஈடுபட்டவரை தான் கைது செய்து உள்ளுக்கு போட்டார். சரியா? இலங்கையில புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்கம். ஸோ அந்த இயக்கத்தை ப்ரமோட் பண்ண முடியாது யாராலையும். அப்படி ப்ரமோட் பண்றதா இருந்தா அந்த இயக்கத்தை பெருமைக்கு உட்படுத்துற மாதிரி ஏதாவது நடவடிக்கைகள் எவராது ஈடுபட்டா அவர்களை கைது செய்யலாம் என்று பயங்கரவாத தடை சட்டம் சொல்லுது. சரியா? அப்படி சொல்லக்கில்லையும் இவர் தெரிஞ்சு கொண்டு இதை செஞ்சவரை தான் கைது செய்யுது. இவரை அரசியல் கைது என்று கொஞ்சம் பேர் பிடிச்சு தொங்கி கொண்டு இவர் கொஞ்ச நாள் கொண்டு ஓடி தெரிஞ்சுன்னு. அப்புறம் இங்க பாருங்க, இந்த அச்சுறுத்தலை புலிகள் இல்ல, இவர் ஒரு ஆள் பேசலாம், புலிகள் இல்ல, புலிகள் மௌனிக்கப்பட்டிருக்கிறார்கள், மக்கள்லாம் புலிகள், நாங்கள்லாம் மக்கள்லாண்டா புலிகள், ஈழம் நிசாம் புலிதாண்டா, உலகுதானே போடுவோம், உன்ன கொல்லுவோம், நாங்கள் உலகு அறிஞ்சுத்தா உன்ன கொல்லுவோம் யாழ்ப்பாணத்துல. அப்ப தெளிவாக இவர் என்ன கொல்லுவன் என்று வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். என்ன கொல்லுவரான் தெளிவா இவர் கனடாவில் இருக்கிற ஒரு நபர், ரைட்? இந்த நபர் என்ன தான் புலி என்று தெளிவா தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்றார். இந்த நபர் இலங்கையில இங்க ஒரு அறக்கட்டளை நடத்துறாராம், என்ஜிஓ. பிறகு அந்த அவற்றை பேர் போட்டு டிஷர்ட் எல்லாம் போட்டு அவியல் இங்க மிக சாராளமா இங்க நடவடிக்கைகள்ல செஞ்சு கொண்டிருக்கணும். என்ன செய்யணும்?
இங்க அவையிட ஈழம் நிஷான் என்ன அறக்கட்டளையான்னு பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளையாம் புலிகளை போற்றி புகழ்ந்து என்னைய கொள்ளுவன் என்று மரண அச்சுறுத்தல் எனக்கு விட்டுக்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ என்ன ரவிகரனோட கிரிக்கெட் போட்டியில இவள் நிக்கணும் என்ன இவரு அறக்கட்டளை. சோ இது குறித்து இவர்கள் குறித்து பயங்கரவாத புலனாய்வு பிரிவு தடுப்பு பிரிவு விசாரணைகளை ஆரம்பிக்க வேணும். மிக பகிரங்கமாக எனக்கு கொலை மிரட்டல் விட்டிருக்கிறார். இவருடைய இந்த வீடியோ ஆவணங்கள் நாங்கள் தூதுவர் ஆலயங்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாட்டில் இருக்கிற சட்டம் இவருடைய இந்த அறக்கட்டளை எங்க நடத்துறவர் இது இவர் இவர்கள் முழுமையாக புலிகளை மீளுருவாக்குறதுக்கான நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது சட்டம் தனது நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.